இங்க ஒருத்தனுக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருப்பா. அந்த தங்கச்சிக்கு ஆட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த ஆட்ல இருக்க ப்ராப்ளம் பண்ண ஒரு சர்ஜரியால தான் முடியும். அந்த சர்ஜரிக்கு நிறையவே காசு தேவைப்படுது. அந்த காசு இவன் கிட்ட இல்ல. அதனால இவன் நிறைய வேலைக்கெல்லாம் போறான். கிடைக்கிற எல்லா வேலையுமே பாக்குறான் அந்த தங்கச்சிக்காக. அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கு அப்பா அம்மாவுமே இல்ல. அதனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு அண்ணனுக்கு வந்து எப்படி மொபைல் ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால ஊருக்குள்ள வந்து சின்ன கடை வச்சிருக்கான். ஒரு நாள் அதே மாதிரி அவன் கடையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி கூப்பிடுற மாதிரி நிறைய ஃபோன் வந்து இருக்குடா, நீ வந்து கொஞ்சமா காசு கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த போன்ல தூக்கி போறதுக்காக வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த போன்ல குவாலிட்டி செக்ல பாஸ் ஆயிருக்காது. இவனும் ஃபர்ஸ்ட் அங்க போய் பாக்குறான். அப்படி எவ்வளவுதான் போன் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா டப்பா டப்பாவா போன் இருக்கு. இவன் ஃப்ரெண்டுமே அவனுக்கு ஐடியா தர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல நிறையவே காசு வரும். அவன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்க்கு வச்சுக்கலாம் அப்படி அவன் சொல்றான். இதெல்லாம் அவன் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிடுறான். அதுக்காக ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று ரெடி பண்றான். அதுல நிறைய ஆளுங்க எல்லாம் சேர்க்கிற அந்த போன் எல்லாம் விக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு போறான். ஏன்னா அந்த போனை திருப்பி ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு போய் பெரிய பெரிய டீலர்ஸ் கிட்ட எல்லாம் விற்க போறான். ஆனா இந்த போன் வந்து குவாலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். அதுக்காக ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்கான். இந்த காசு பார்த்ததுன்னு சைட் பை சைட் நிறையவே வேலை பாக்குறான். அப்பயுமே நிறையவே காசு பத்தல. அந்த ஃபேக்டரி விட்டு போக சொல்றாங்க, வீட்டை விட்டு போக சொல்றாங்க. நிறையவே எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இந்த போனை போய் பெரிய பெரிய டீலர்ஸ் எல்லாம் வித்துருவான். அதுமே நல்ல நல்ல ரேட்டுக்கு போய் பெரிய மில்லியனரவே ஆயிடுவான். அதுக்கப்புறம் தங்கச்சோட ஆர்ட் சர்ஜரியுமே பண்ணிடுவான்.